கோவை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 1287 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கே. கோவிந்தசாமி நாயுடு கலையரங்கத்தில் நடைபெற்றது. KGISL கல்வி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த்குமார் ராஜேந்திரன் மற்றும் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் வனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் முன்னதாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் ரத்தினமாலா ஆண்டு அறிக்கை வாசித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுடில்லியில் உள்ள உயிர் தொழில்நுட்பத்துறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்ட பிரிவு தலைவர் அறிவியல் விஞ்ஞானி முனைவர் கரிமா குப்தா கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாக சுட்டிக்காட்டினார். இதனை இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து 1287 மாணவ மாணவிகளுக்கு பட்டச் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் 38 பேர் பல்கலைக்கழக தகுதி பெற்ற மாணவர்களாக சிறப்பு பரிசுகள் கேடயங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இவ்விழாவில் DBT ஸ்டார் கல்லூரி திட்டம் தென் மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராஜேந்திரன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் பல்வேறு துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். Thank you very much. Look here. Ma'am. கை எடுத்துருங்க, கை தச்சு எடுத்துக்கலாம். கை தள்ளாதீங்க, ஷேக் ஆகுது. கீழே இருக்கும்.